14:21 வாசிங்க. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் ராம் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகள் கலலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோடு நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார்கள். இந்த மோசேங்கிற ஒரு மனுஷனை தெரிஞ்சு கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசுதான் அவரோட பேசினாரு, முச்சடி மத்தியில தரிசனமானாரு. இந்த மோசே எப்படிப்பட்டா திக்குவாய் மந்தனாண்டுள்ள ஆண்டவரே, என்னால் எகிப்திலும் ஜனங்களை கொண்டு வர முடியாது தக்கிக்குமான ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு சர்டிபிகேட் எங்க இருந்து வந்துச்சுன்னா பரலோகத்துல இருந்து வந்தது. அதனாலதான் எகிப்துங்கிற ஒரு நாட்டை ஒழுக்கும்படியா கர்த்தர் கொண்டு போனாரு. மோசே கையில இருந்த ஒரு கோலை கொண்டு 10 வாதைகளை உண்டாக்கி இந்த ஜனங்களை நடத்தும்படியாக செங்கடலை பிளந்த ஒரு மனிதன் தான் இந்த மோசே. இப்படிப்பட்ட மனிதரோடு தான் இந்த சாம்பேல் தொடர்புல இருக்கிற இப்படிப்பட்ட மனிதர் தான் என்னோட டீச்சர். இவர்தான் எங்களுக்கு முதல் டீச்சர். அல்லேலூயா. இவங்களோட டீச்சிங் உங்களுக்கு இருக்கும்னா, இவங்களோட நீங்க டிராவல் பண்ணீங்கன்னா இவங்களுடைய சர்டிபிகேட் நிச்சயம் நமக்கு கிடைக்கும். உலகம் கொடுக்கிற சர்டிபிகேட் அல்ல. அல்லேலூயா. முதல் மனுஷன் இப்ப பாத்துக்க, நான் ஒரு மனுஷனா சொல்லுவேன். முதல் மனுஷன் யாருங்க? இந்த சாம்பேல் ட்ரெயின் பண்ணவரு மோசே, செங்கடலை பிளந்தவரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசேவோட ட்ரெயினர் சாம்பேல். அல்லேலூயா. வாசிங்க, 2வது மனுஷனை பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12, 13, 14 வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக, சூரியனே நீ கீபியோன் மேலும் சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிகட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அல்லேலூயா. நீங்க பாருங்க, 127 நாடுகள் வேந்த பார்த்த ஒரு மனுஷன் தான் யோசுவா. இந்த யோசுவாவை கொண்டுதான் எரியா பட்டணத்தை இடிந்து செய்தாரு. இந்த யோசுவா கொண்டு காலேபு கொண்டுதான் 12 கோத்திரங்கள் சீட்டு போட்டு தேசங்களை பங்கிட்டு கொடுத்தாரு. இந்த பாத்தீங்க, முதல் ட்ரெயினர் யாருன்னு கேட்டீங்கன்னா செங்கடலை பிளந்தவரு. 2வது ட்ரெயினர் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியனையுமே சந்திரனையும் ஒரே இடத்துல தரித்து நிக்கும்படி செய்த ஒரு மனுஷன் தான் இந்த யோசுவா. அல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்க தொடர்பு இருப்பீங்கன்னா, இப்படிப்பட்ட மனிதர்களோடு நீங்க அவங்களோட டீச்சிங் உங்களுக்கு இருக்கும்னா நீங்க எதை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க. எந்த கவலையும் உங்களுக்கு வராது. நீங்க எந்த மனுஷனோட தயவும் உங்களுக்கு தேவையில்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி இப்படிப்பட்ட மனிதர் தான் இந்த சாம்பேலுடைய வாழ்க்கையில ட்ரெயினர். இப்படிப்பட்ட மனிதர் தான் எனக்கு கொடுக்கிற சர்டிபிகேட். அல்லேலூயா. இந்த மனுஷன் கொடுக்கிற சர்டிபிகேட் அல்ல, இந்த மனுஷன் உண்டாக்கப்பட்ட காலேஜ் கொடுக்கிற சர்டிபிகேட் அல்ல, இந்த அவார்ட்னஸ் அல்ல. தேவன் பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பின தூதர்களை கொண்டு, அவர் அனுப்பின மனுஷனை கொண்டு நாம் அவருடைய வழிகளை பின்பற்றி நடப்போமானால் கர்த்தர் நிச்சயம் உன் வாழ்க்கையின் சிறையிருப்பை திருப்பார். அல்லேலூயா. 3வது மனுஷனை பார்ப்போம். ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 17:1 வாசிங்கம்மா. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். அல்லேலூயா. என்ன நடந்துங்க? அன்றியும் எலியா ஜெபத்தை கேட்டு என்ன நடந்துங்க? மழை பெய்யல. 2வது மழை பெய்யல. ஜெபம் பண்ணதே பெய்யக்கூடாதுன்னு தானே. பெய்யணும் ஜெபம் பண்ணார, பெய்யக்கூடாது பெண்ணார விண்ணப்பத்தை கேட்டு மழை பெய்ஞ்சுதா? இல்ல. என்ன ஆயிடுச்சுங்க? தேசத்துல பஞ்சம் உண்டாயிட்டு. நீ இப்படிப்பட்ட ட்ரைனிங் ஆளுகளோட இருக்கணும். அல்லேலூயா. ஒருத்தர் யாருன்னா கடலை 2 பிளந்தவரு, ஒருத்தர் யாருன்னா சூரியன் சந்திரன் ஒரே இடத்துல நிப்பாட்டினவரு, 3வது மனுஷன் மழையே பெய்யாம கடலை கொடுத்தவரு. அல்லேலூயா. இந்த 3வது மனுஷன் தான் எலியா.
அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஆட்களோட உன்னுடைய தொடர்பு இருக்குமானா, இப்படிப்பட்ட ஆளுகளோட டீச்சிங் உனக்கு இருக்குமானா, நீ இவர்ல போலதான் செயல்படுவ. அல்லேலூயா. இவர்களுடைய செயல்பாடு தான் நமக்கு வரும். அல்லேலூயா. ஒன்லி கவர்மெண்ட் கிட்ட சர்டிபிகேட் வாங்கின ஆளுங்க, ஒன்லி பரலோகம் திரும்பி பார்த்த ஆளுங்க இவங்க 127 நாடுகளும் மெய் செலுத்து பார்த்த ஆளுங்க தான் இவங்க. இந்த பட்டியல நம்ம இருக்கிறோமா? இவர்களோடு நம்ம தொடர்பு, இதுதான் நமக்கு தேவை. இதுதான் பரலோக கவர்மெண்ட். அல்லேலூயா. தேவன் கொடுக்கிற சர்டிபிகேட் தவிர நீ மனிதனால எந்த சர்டிபிகேட் வச்சிருந்தாலும் அது செல்லாது. அல்லேலூயா.